நான் விக்ரமன் கிட்ட டைரக்டர் விக்ரமன் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய படம் தான் கோகுலம். அந்த படம் பார்த்துட்டு தான் புருஷலட்சணம் படத்தில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இவர் வந்து ஹீரோவாக போட்டது. எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அவருக்கு. சும்மா சொன்னேன். இவர் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பார் பாருங்க. புருஷலட்சணம் போது எனக்கு வந்து ஒரு ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி அவர். எல்லாமே தெரியும். அதில் ஒரு சாங்கில் டான்ஸ், முதல்ல ஒரு டான்ஸ் வராதுன்னார். அப்புறம் ஆடினார் பாருங்கள் அந்த ஒரு சாங்கில். அது அப்போ இருந்தே தெரியும் இவர் வந்து எங்கேயோ போகிறாருன்னு. இவர் ராசியான ஒரு ஹீரோ எனக்கு. இப்போ இவரோட படம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு நாட்டாமை, அவ்வை சண்முகி, முத்து அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் தெனாலி என்னுடைய சொந்த படம். அதுக்கு இது இவரை போடும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு கோஆப்ரேஷன். அப்புறமா அவருடைய நடிப்பை பற்றி இப்போ ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே தனுஷ் படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தனுஷ் சொன்னார் நேற்று, சார் எனக்கு கமல் சார் நல்லா நடிப்பாருன்னு தெரியும். சின்ன வயசில் நான் ரொம்ப நிறைய தடவை பார்த்த படம் தெனாலி. அதில் ஜெயராம் ஆக்டிங்காகவே நான் பார்த்தேன் சார் நிறைய தடவை அப்படின்னு சொன்னார். அது உண்மையாகவே அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா அவர் நிறைய பண்ணிட்டார். அந்த பொன்னியின் செல்வன்லாம். அதுவும் அந்த இங்கே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிமிக்ரி பண்ணியே ஆகணும். இல்லை, அவர் தொண்டை சரியில்லைன்றாரு. தொண்டை சரியில்லாத போது ஒரு குரல் நல்லா வரும். அது வந்து ஏன்னா மறைக்காதீங்க, ஆக்டர்ஸை வந்து மிமிக்ரி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம நிறைய ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அவங்கள மாதிரி நம்ம பேசி பழகிடலாம். ஒரு டைரக்டரை மிமிக்ரி பண்ணார் பாருங்க, லைஃப்பில் மறக்க முடியாது. மணிரத்னம் சார் மாதிரி. ஐயோ. ஆனால் என்னை பற்றி எப்படி எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. என்ன மிமிக்ரி பண்ணுவீங்க? அது நல்ல ஒரு இன்னொரு ஸ்டேஜில் பண்ணுவேன்.